எல்லாருக்கும் வணக்கம். நான் திருச்சியிலேருந்து இந்த வீடியோ போடுறேன். என்ன அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஏசி வாங்கினேன். என்னன்னா, இந்த இடத்துல வந்து சரியான ஜன்னல், ஒரே ஒரு ஜன்னல் தான் இருக்குது. அதுலேயும் காற்று வசதி இல்லை அப்படிங்கிறதுனாலையும், எங்கள் வீட்டில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த காரணத்துக்காகவும் நான் ஒரு ஏசி வாங்கினேன். அந்த ஏசி வாங்கி ஒரு 4 மாதம் தான் ஆகுது. 4 மாதத்துக்குள்ளேயே அந்த ஏசியோட அந்த அந்த மெயின் செட்டே கழண்டு கீழே விழுந்துருச்சு. அதை போய் நான் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஏசியில் என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, தண்ணி லீக்கேஜ் ஆகிடுச்சு. லீக்கேஜ் ஆனதுனால அந்த ஃபிட் பண்ணவருக்கு கால் பண்ணி, என்னங்க இந்த மாதிரி வந்து ஏசியில் தண்ணி சொட்டுது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது, அவங்க சொன்ன ஒன்று என்னன்னா, அந்த ஏசியில் வந்து அந்த தண்ணி எதாவது அடைச்சிருக்கும், அதனால் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓ அப்படிங்களாங்க, சரி இதுக்கு என்னங்க பண்ணுறது, வந்து சர்வீஸ் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க நீங்கள் வந்து ரிலையன்ஸில் தான் நீங்கள் சொல்லணும், இல்லை அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், அதை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு அதை நமக்கு வாங்கி கொடுத்தவரோட இன்னொருத்தர் நம்பர் இருக்குது, அவங்களுக்கு கால் பண்ணி ரிலையன்ஸில் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு கால் பண்ணேன், அவங்க எடுக்கலை. அடுத்த நாள் செல்லு சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி டோல் ஃப்ரீ நம்பருக்கு அடித்து ஹையர்லேருந்து வந்தாங்க. வந்து பார்த்துட்டு இது ஃபிட் பண்ண தெரியாமல் ஃபிட் பண்ணியிருக்காங்க, இது யார் ஃபிட் பண்ணாங்க, அவங்க நம்பர் தாங்கன்னாங்க. அவங்க நம்பரையும் கொடுத்ததுக்கு பார்த்துட்டு, இல்லைங்க நாங்கள் திரும்பி மறுபடியும் தான் ஃபிட் பண்ணணும், மறுபடியும் செய்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் 2500 பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன், இது என் தம்பி தான் இருந்தார், நான் வெளியே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இது நாம் ஏசி வாங்கி ஃபிட் பண்ணி எல்லாம் ஒரு 4 மாதத்துக்குள்ளேயே இந்த ப்ராப்ளம் வருதுங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க சொன்னது, நீங்கள் வாங்கின இடத்துல தான் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ரைட் ஓகே, வாங்கின இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வாங்கின இடத்துக்கு போய் கேட்டேன். இது மாதிரி வந்து ஏசி வந்து கரண்டு விழுந்துருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அவங்க சொன்னதில் ஏசி கரண்டு விழுகாது அப்படின்னா, நீங்கள் வந்து பாருங்கள், வந்து பார்த்துட்டு எப்படி கரண்டு விழுந்துச்சு என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்றப்பல இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஃபிட் பண்ணவர் என்ன சொல்கிறாரு, ஏசி ஃபிட் பண்ணது நான் வந்து 3 ஸ்க்ரூ போட்டேன், உங்களோட செவுரு வந்து ஈர பசையாக இருந்திருக்கும், அதனால் கரண்டு விழுந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரோட தரப்பில் சொன்னாங்க. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் தான் ஃபிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, இல்லை நான் மறுபடியும் சார்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே, சார்ஜ் பண்ணுறது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஒரு 5 மாதத்தில் ஒரு ஏசி ஃபிட் பண்ண ஏசி கரண்டு கீழே விழுது. வீட்டில் இங்கே பாருங்கள், அங்கேருந்து ஏசி இப்போ இந்த இடத்துல தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து ஃபிட் பண்ணி இது அப்படியே கீழே இறங்கியிருக்கு பாருங்க. இறங்கினோன்னா அதை வந்து நான் நல்ல வேலை சவுண்டு கேட்குதுங்கிறதுக்காக, என்னடா அது சவுண்டு கேட்குதுங்கிறதுனால போய் பார்த்தேன். பார்க்கணுன்னா டபார்னு கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களையே அவங்க தூக்கிட்டு வந்து இந்த சேரு இதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வந்து அதை தூக்கி இங்கே வச்சிடணும். கிட்டத்தட்ட 5 நாள் ஆகுது, சரியான ரெஸ்பான்ஸே இல்லை. என்ன ரெஸ்பான்ஸ்னால், அவங்களுக்கு தேவை காசு. அது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது, ஃபஸ்ட்டு பார்த்தா தானே தெரியும். அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது, அவங்களுக்கு தேவை காசு. இப்போ நம்ம ஏசி எடுக்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ, நம்ம ப்ராப்ளம் அப்படின்னு போகும்போது அந்த ரெஸ்பான்ஸே கிடையாது. என்ன வேணால் பண்ணிக்கிங்க, என்ன வேணால் செஞ்சுக்கிங்க, அதை பற்றி நாங்கள் இது பண்ண மாட்டோம். இவங்களுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்குள்ளேயே ஒரு ஏசி இப்போ ஹையர்லேருந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க நாங்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோமேங்கிறாங்க. நம்ம ஒரு இடத்துல போய் வாங்குகிறோம், அவங்க தான் வந்து சார்ஜ் இது பண்ணுறாங்க, 1000 சில்லறை என்னமோ சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அவங்க தான் வந்து ஃபிட் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் ஹையரில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா எங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபிட் பண்ணியிருப்போம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் ஏன் இது ஒரு விழிப்புணர்வுக்காகவும் நான் சொல்கிறேன், ஒரு ஏசி நீங்கள் வாங்குறீங்கன்னா எந்த கம்பெனி வாங்குறீங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள ஃபிட் பண்ண சொல்லுங்கள். இந்த வேலையே தெரியாத ஆளுங்க வந்து இது மாதிரி ஃபிட் பண்ணால், இப்போ எங்கள் வீட்டில் எந்த அசம்பாவிதமும் நடக்கலை, சப்போஸ் நடந்துருந்தா யார் பொறுப்பாக முடியும் சொல்லுங்கள். அது ஏசி கலண்டு கீழே விழுந்து எங்கள் வீட்டுக்காரங்க மேலே விழுந்தா அதுக்கு யார் பொறுப்பாக முடியும், யாராலையும் பொறுப்பாக முடியாது. அதனால் ஒரு ஏசி வாங்குறீங்கன்னா, ஏசி வாங்குறதோட அந்த கம்பெனி வந்து நம்ம வாங்குகிற இடம் வந்து நல்ல இடமா, நம்ம கஸ்டமர் நம்ம வாங்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ, நமக்கு ஒரு ப்ராப்ளம்னா அதே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சேல்ஸ் அங்கே போய் நமக்கு சர்வீஸ் வாங்கி இது பண்ணவங்கள்ட்ட சேல்ஸ் மேன்கிட்ட பேசினேன். அவர் வந்து இல்லைங்க இது வந்து சரியாக இல்லை, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவர் ஒருத்தர் ஜாயின் பண்ணி விட்டாங்க, அவர் வந்து இல்லைங்க இது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு அவங்க எல்லாமே சொன்னாங்க. சொல்லிவிட்டு கீழே மேனேஜர்னு ஒருத்தவங்க 2 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு மேனேஜர் வந்து நான் நேரில் போய் பார்த்தேன், சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. பாருங்கள் நாளைக்கு வந்து மாற்றுறேன், நாளான்னைக்கு வந்து மாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாத ஒரு பர்சனாக இருக்காது.
எனக்கு என்னமோ இந்த ஒரு ஏசிக்கு அவங்களுக்குள்ள ஏதோ சம்திங் கன்சர்ன் எது மாதிரி சம்திங் இருக்கும் போல். ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணுறத பற்றி நான் தப்பு சொல்லலை. ஆனால் அதுக்கு உள்ள ப்ராப்ளத்தை அவங்க வந்து நேரில் பார்த்தா தானே தெரியும். அவங்க சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தா தானே தெரியும். அதுக்கு ஒரே வார்த்தை ரீசன் என்னென்னா, நீங்கள் செவுத்தில் ஈரம் கோக்குது, அதனால் கரண்டு விழுந்துருச்சு அப்படின்னா, ஈரம் கோத்தா கரண்டு விழுந்துரும் அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும்? இல்லை அப்படி கரண்டு விழுதுன்னா ஏன் அந்த இடத்துல ஃபிட் பண்ணுறீங்க? இதெல்லாம் நான் கேட்டால் அதெல்லாம் தெரியாதுங்க, அதுக்கெலாம் நாங்கள் இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நான் யார்கிட்ட கேட்குறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஏசியை நான் ஒரு 5 நாளாக இப்படியே வச்சுருக்கேன். இப்படியே வச்சுருந்தா ஒருத்தவங்க சொல்கிறாங்க, காசு பிரச்சனை இல்லைப்பா, உயிர் தான்ப்பா பிரச்சனை, அது கேஸ் லீக் ஆகும். இதெல்லாம் எனக்கு தெரியாது. கேஸ் லீக் ஆகும், வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடும் போது ஃபிட் பண்ணிடுங்க, காசு பணம் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஃபிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, வெளியேந்து நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா இந்த இதுலேருந்து நாங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்பயும் ஒன்றும் பண்ணலை, இப்பயும் எந்த இதுவுமே பண்ணலை. நான் வெளியே ஃபிட் பண்ணாலும் அவங்களுக்கும் அதே காசு தான் கொடுக்க போகிறேன். தரமான ஆளை கூட்டிகிட்டு வந்து நான் மாட்ட போகிறேன். ஆனால் தரமே இல்லாமல் இப்படி மாட்டி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னா நான் இப்படியே வச்சுருக்க முடியாது. ஏன்னா எனக்கு வந்து வீட்டில் வந்து டெலிவரி ஆகிற டைமில் இருக்கேன். இந்த டைமில் வந்து நான் அவங்கள்ட்ட பேரம் பேசிக்கிட்டு அவங்கள வாங்கன்னு மன உளைச்சலுக்கு ஆளாக முடியல நான். அதனால் நான் இதை ஃபிட் பண்ணுறேன். நல்ல தொழில் தெரிஞ்சவங்கள கூட்டிகிட்டு வந்து நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் ஒரு ஏசி வாங்குறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா கஸ்டமரு என்னோட சைட்லேருந்து சொல்கிறேன், ஒரு ஏசி நல்ல ஏசியான்னு வாங்குறத விட நல்ல இடமான்னு பார்த்து வாங்குங்க. நம்ம வாங்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம இப்போ ரிப்பேருன்னு போகும்பொழுது அதே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். நான் போன இடத்துல ரெஸ்பான்ஸே இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, 2-3 பேருக்கு நடந்துட்டும் இருக்குது. ஆனால் ரெஸ்பான்ஸ் கிடையவே கிடையாது. அங்கே நீங்கள் வேணால் பர்சனலாக நீங்கள் வேணால் ஏசி எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் அங்கே கொஞ்சம் உட்காந்து பார்த்துட்டு யாராவது வந்து கம்ப்ளைண்ட்டுன்னு வராங்களா, அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்து வாங்குங்க. என்னோட மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறது தான் என்னோடய நோக்கம். இதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே வாங்க, இங்கே பாருங்கள் பில்லு இருக்குது, அதே கம்பெனியில் பில்லு இருக்குது. அதே மாதிரி இங்கே அவங்களும் பில்லு போட்டிருக்காங்களா, எல்லாமே பில்லு போட்டிருக்காங்க. அது மாதிரி இதுவும் இருக்குது, எல்லாமே வச்சுருக்கேன். ஏசி மாட்டினதுக்கு ரிசிப்ட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதை கிழிச்சிட்டு அவங்க கையெழுத்து போட்டுட்டு மீதி பிட்டை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதில் எல்லாமே நான் ப்ராப்பராக செஞ்சுருக்கேன். ஏசி ஃபிட் பண்ணது பாருங்கள், ஒரு ஸ்டெபிளைசர் கூட மாட்ட தெரியாமல் மாட்டினாங்க. கேட்டால் அது ஏதோ கரண்டோட லெவல் தெரியணும், இப்படி தெரிஞ்சால் தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏசி பற்றி எனக்கு தெரியாது, அதனால் நான் சரி அவர் சொல்கிறதெல்லாம் ஓகே பற்றி தலையாட்டிட்டேன். என்னட்ட மாதிரி தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு வாங்குங்க. என்னோட மாதிரி மன உளைச்சல் ஆகாதீங்க. நல்ல இடமா பார்த்து, நிறையா ஷோரூம்கள் இருக்குது, நல்ல ஷோரூமாக பார்த்து நல்லபடியாக வாங்குங்க. என்னோட மாதிரி கஷ்டப்படாதீங்க. ஓகே, நன்றி.